மீடியேட்டர்னா என்ன? ஒரு லேண்டு வாங்கினா 2% கமிஷன் வாங்குறதுல இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 800 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு 10% கமிஷன் வாங்குற வரைக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய மீடியேட்டர் அவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல வந்திருக்க படம் சத்தி திருமுருகன். சொல்ல வந்த கதை என்னமோ வேற. ஆனா படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கட்சி மாநாட்டுல சொற்பொழிவுக்கு போன மாதிரி ஜிஎஸ்டி வந்திருக்கு, அது வந்திருக்கு, ஏன் பெட்ரோல் விலை ஏறல, ஏன் மக்கள் போராடுறாங்க, ஏன் மக்கள் படிக்கல, ஏன் இவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தரல, ஏன் ஜாதியை காமிச்சு இவங்களுக்கு வேலை தரல, ஏன் வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலன்னு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாநாட்டுக்கு மீட்டிங் நடத்துற மாதிரி டயலாக் வருதே தவிர படத்துல கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. படம் ஸ்டார்ட் ஆனோடனே மலைவாழ் மக்களா இருக்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னதாகவும் அவங்களோட குழந்தைய கொண்டே தனியா போட்டுறாங்க. அந்த இடத்துலயே வந்து தெரிஞ்சிருது இந்த குழந்தை தான் நம்ம விஜய் ஆண்டனி அப்படின்னு. அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் வருது. 2020 வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டுங்கிற பேர்ல இருக்க நம்ம விஜய் சேதுபதி யாராவது வந்து அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் வேணும், போஸ்டிங் வேணும், ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டா உடனே ஒரு போன் எடுப்பாரு, சார் பண்ணிருங்க சார் அப்படின்னு உடனே பண்ணிடுவாங்களாம். இது எந்த அளவுக்கு லாஜிக்குங்கிறது தெரியல. உதாரணத்துக்கு இந்த ஏதாவது ஒரு ப்ரொமோஷனையாவது இவர் எப்படி வாங்கினார் அப்படிங்கிறதையாவது காமிச்சிருக்கலாம். படத்துல ஒண்ணுமே கிடையாது. படத்துல 4 ப்ளஸ் பாயிண்ட். முதல் விஷயம், இந்த ஃபெயிலியர் ஆக போற படத்தை வேற யார் தலையிலையும் கட்டாம விஜய் ஆண்டனியை தயாரிச்சது. ரெண்டாவது, படத்துல புதுமுகமா இருக்க ஹீரோயின் பார்க்க அழகா இருக்காங்க, இனிமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும். படத்துல மூணாவதா இருக்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம், நம்தம்னு நம்ம மனசுல இன்னும் நீங்காம இருக்க அந்த காலத்து நடிகர் இந்த படத்துல 75 வயசுல வில்லனா அறிமுகமாயிருக்காரு. அவர் வர காட்சிகளும் அவர் பேசுற டயலாகும் படத்துல ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அந்த வில்லன் ரோலுக்காக வேணா நம்ம படத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாமே தவிர படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. மிக 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 முக்கியமான படம். எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து நல்ல சப்ஜெக்ட். அது என்ன சொல்லணும்னு தெரியாம அங்கங்க ஒவ்வொரு லைன், இந்தாப்பா உனக்கு 1 மார்க், இந்தாப்பா இந்தா உனக்கு 1 மார்க்னு சொல்ற விதமா தான் படம் எடுத்திருக்காங்களே தவிர படம் தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒர்த்து இல்லாத படம். 5க்கு ரேட்டிங் 1.